நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, கடைசி 3 நாட்களை நம்ம என்ன தியானித்து கொண்டிருக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்புங்கிற சந்தோஷத்தை பெற்று இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரெண்டாவது, யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளணும். யாரெல்லாம் இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி கிறிஸ்துவுக்கென்று வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பவுல் வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இந்த மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் வேத வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இந்த பிரம்மஜத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிலிப்பியர்ல வேதம் சொல்லியிருக்கிறது, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் யாரை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவரை முன்குறித்தும் இருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அதனால இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் வாழ்கிற மாதிரி நம்மளும் வாழ்காமல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தனிப்பட்டவர்களாக நம்ம தெரிந்து கொள்ளத்தக்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரண்டாவது, யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மூன்றாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான்காவது, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலக்கி தங்களை ரட்சித்து காத்துக்கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதனால உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.